மலர்ந்திட புனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நல்வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தானம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தானம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்பலி செலுத்திட விரைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அம்மா, நீ இல்லாத இரவுகளை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. உள்ளங்கையில் என்னை பொறித்து உம் மனப்பையில் என்னை காத்திட்ட அந்த நாட்களை என்னால் மறக்கவும் முடியவில்லை. அம்மா, கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, கடந்த இரவில் நம்மை காத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாள், இந்த புதிய விடியல் நமக்கு ஆசீர்வாதமாக மாற அவருடைய அன்பு கரங்களை பற்றி பிடித்து நாம் சென்று கொண்டே இருப்போம். இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சியின் விழுதுகளாக, விழுமியங்களை பெற்று விழுதுகளாக வாழ நமக்கு ஒரு உண்மையான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலேயே நினைத்தது இறையரசை கட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய இலக்கு. அது எதிலே அமைய வேண்டும்? அன்பிலே தான் அமைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் அதனுடைய விழுதுகளாக மாற அழைப்பு கொடுக்கிறார். விழுதுகளாக மாற வரம் வேண்டுவோம். குறிப்பாக இன்று தாயாம் திருவையோடு சேர்ந்து இன்று புனிதர்கள் பால் மீக்கியும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து அதே இறையாட்சிக்கு சான்று பகர்ந்தார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் சிலுவைதான் முக்கியமாக தெரிந்தது. அந்த சிலுவையில் அன்பை பார்த்தார்கள், அன்பின் தேவனை வழிநடந்தார்கள், அதற்காக தன்னையே ஒப்புக் கொடுத்தார்கள். நாமும் அவரை போல வாழ வர வேண்டுவோம். இந்த பலியிலே நாம் இணைந்து சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக
மனம் வருந்துவோம், மன்னிப்பினை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறை சாட்சியரான பால்மீகியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலைவாழ்வுக்கு அழைத்து கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் வந்திருப்பதே சீயோனின் மலையில் வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலையில் அல்ல. அங்கு எக்காலமும் முழங்கிற்று. பேசும் குரலொன்றி கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அஞ்சி நடுங்குகிறேன் என்று மோசே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரம் கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறை பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவின் முன்னிலையிலும் இருக்கின்றீர்கள். ஆபலின் இரக்கத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48. பதிலுரை. உமது கோவிலில் ஆண்டவரை உன் பேரன்பை நினைத்து உருகினோம்.
ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம் உமது கோவிலில். ஆண்டவரே உம் பேரன்பை நினைத்து உருகினோம் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். அழகும் உயரமுமாய் தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இளங்குகின்றது. மாவேந்தரின் நகரம் அதுவே. உமது கோவிலில் ஆண்டவரை உம் பேரன்பை நினைத்து உருகினோம் உமது கோவிலில். ஆண்டவரை உம் பேரன்பை நினைத்து உருகினோம் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில். ஆம் படைகளின் நகரினில் கண்டோம் கடவுள் அந்நகரை எந்நாடும் நிலைத்திருக்க செய்வார். உமது கோவிலில் ஆண்டவரை உம் பேரன்பை நினைந்து உருகினோம் உமது கோவிலில். ஆண்டவரை உம் பேரன்பை நினைந்து உருகினோம் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுள் தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால்
அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் வடிவம் அம்மா, அதை என்னாலும் சொல்வேன் அம்மா. அவள் யாரம்மா? நம் தாய் அன்னை கன்னி மரியம்மாள். வாழ்க்கையில் வறட்சி தோன்றுகையில் வற்றாத சுனையாய் அவள் இருப்பாள். சோதனையில் துவண்டு வீழ்கையில் இயேசு நாதனை வேண்டியே காத்திடுவாய். கண்ணீர் கடலில் மூழ்குகையில் கருணை படகாய் அவள் இருப்பாள். தாயே என்று அழைப்பவருக்கு தஞ்சமாயிருந்து காத்திடுவாய். அவள்தான் நம் ஆரோக்கிய தாய். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகிலே உன்னதமான உறவு உண்டு என்றால் அது நம்முடைய பெற்றோராகத்தான் இருக்க முடியும். இந்த உறவுகள் இன்று சீரழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு பலர் சாட்சிகளாக இருக்கிறார்கள். எப்படி என்றால், நாம் காப்பி குடித்து தூக்கி வீசுகின்ற கோப்பை போல, எழுதி முடித்துவிட்டு தூக்கி எறியப்படுகின்ற எழுதுகோலை போல, எல்லா சக்தியையும் ஆற்றலையும் உறிந்து கொண்டு நம்முடைய பெற்றோரை எங்கோயோ மூளையிலே வீசப்படுகின்ற சமூகமாக இன்று இருக்கிறது. இது நம்முடைய கலாச்சாரமா என்று கேட்கின்ற பொழுது நம்மை சிந்திக்க வைக்கிறது. நினைத்து பாருங்கள், இது எல்லாமே உறவுகளுக்கு முக்கியமானவை. நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாய் உறவுகளுக்கு முக்கியமானவர்கள். அந்த உறவுகளில்தான் அன்பு பிறக்கிறது. அந்த அன்பு தான் நம்முடைய இறையாட்சியின் விழுதுகளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு அருமையான அழைப்பை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள் எல்லாமே 3 மணி நேரம் அலங்காரம், 4 மணி நேரம் புகைப்படம், அலைபேசியில் அழைப்புதல், நேரலையில் காட்சி, ஜிபேல மொய் முடிஞ்சு போச்சு. இதில் எங்கே உறவு இருக்க போகிறது? இதில் எங்கே அன்பு இருக்க போகிறது? நாம் எப்படி இந்த விழுதுகளாக மாறப் போகிறோம்? ஆண்டவர் இயேசுனுடைய கனவு ஒன்றே ஒன்றுதான், இறையரசு நனவாக வேண்டும். என்ன இறையரசு? இறையரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு இறையரசாக இருக்கலாம், பரிவு இறையரசாக இருக்கலாம், பாசம், கருணை, மன்னிப்பு, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நேரத்திலே உங்களோடு ஒரு உண்மையான சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். செல்வம் என்கிற ஒருவர் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அலுவலக பணி முடிந்து இல்லத்திற்கு திரும்புகிற பொழுது அந்த செல்வமுடைய வயதான தாய் தன்னுடைய பிள்ளையை கொஞ்சிக் கொண்டிருக்கிறார். நேரா வேகமா வர்றார். அம்மா, பிள்ளைய விடு, உனக்கே நோய் இருக்குது, அந்த நோயை என் பிள்ளைக்கு ஒட்ட என்னத்துக்கு ஆவருத்து என்று சிடு சிடு என்று அந்த தாயை கண்டிக்கிறாள். ஏற்றுக்கொள்ள முடியாத மனம். தூரத்திலிருந்து அவருடைய மனைவி பார்க்கிறாள். என்னங்க, ஏங்க அம்மாவை திட்டுறீங்க? இந்த குழந்தை நமக்கு இன்று இருக்கிறது என்றால் உங்களுடைய தாய் தான் காரணம். வேண்டாத கோயில் கிடையாது, செய்யாத தியாகம் கிடையாது, உபவாசம் இருக்கிறாள், விரதம் இருக்கிறாள். இன்னைக்கு இந்த குழந்தையை நாம் பெற்றிருக்கோம், ஏங்க அவங்கள திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரை பார்த்து அந்த மனைவி கேட்கிறாள். அதை கண்டுகொள்ளாதவனாக போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறார். மறுநாள் காலையில் அலுவலகத்திற்கு வேகமாக கிளம்பி போறாங்க.
தன்னுடைய வாகனத்தை அந்த வாகன நிறுத்தும் இடத்திலே நிறுத்திவிட்டு போவதற்கு முன்பாக ஒரு கையானது இந்த தோல்ல தட்டுறாங்க. தட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு. கேட்கின்ற கேள்வி, அப்பா செல்வம், உங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களா? அவங்க ஒரு தியாகிப்பா. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது மருத்துவமனைக்கு சென்று இந்த குழந்தை நல்லா பிறக்குமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது மருத்துவர்கள் சொன்ன பதில், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, இந்த குழந்தை ஒரு நார்மலாக பிறக்குமா என்னான்னு எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். உடனே அந்த தாயானவள் அந்த நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சூழலிலே அந்த மருத்துவருடைய காலிலே விழுந்து, ஐயா, என்னுடைய வயிற்றை நீங்கள் கீறினாலும் கிழித்து எடுத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், ஏனென்றால் இந்த குழந்தையை நான் அப்படி அன்பு செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி வேண்டி வேண்டி கேட்டதனுடைய பெயரால் தான் நீ பிறந்திருக்கிறாய். இன்று அந்த தாய் நோயினால் வேதனைப்படுகிறேன் என்று கேள்விப்பட்டேன், எப்படிப்பா இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாருங்க அப்படி என்று செல்வம் அவரை பார்த்து கேட்கின்ற பொழுது, நான் தான் அந்த மருத்துவமனையில் கம்பவுண்டராக வேலை பார்க்கிறேன் என்று சொன்னார். மனதிலே கலக்கம், ஒரு விதமான குழப்பம். அலுவலகத்துக்கு போறார். போய் உக்காரல, அலைபேசி வீட்டிலிருந்து, என்னங்க அத்தை தவறி கீழே விழுந்துட்டாங்க, மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருக்கிறார்கள். அலறி அடித்து ஓடுகிறான். என்னை பெற்ற தாய் நான் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கிறேன், எப்படியாச்சும் நான் போயிட்டு என் அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வேகமாக ஓடுகிறான். தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஓடுகிறான். தன்னுடைய தாயினுடைய கரங்களை பற்றி பிடித்து தன்னுடைய நெஞ்சில் வைத்து அவன் சொல்றான், அம்மா, நான் உங்களுக்கு எதிராக நிறைய பாவங்கள் சொல்லத்தை விட நிறைய கொடுமைகளை செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறான். சொன்ன வார்த்தையும் காதில் விழவில்லை, தொட்ட உணர்வும் அந்த தாய்க்கு கேட்கவில்லை. ஏனென்றால் 10 மாதம் சிறைபிடித்து பக்குவமாய் வளர்த்தெடுத்து பாசமாய் படிக்க வைத்த அந்த தாய் இன்று வெற்றிடமாக வெளியே சென்று விட்டாள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அன்பு எங்கே இருக்கிறது? உறவு எங்கே இருக்கிறது? அழகாக சொல்லுவார்கள், care is the foundation of all relationship, love deeply, care endlessly என்று சொல்லுவார்கள். நம்முடைய மனித வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நம் ஒவ்வொருவரும் இறையாட்சியின் விழுமியங்களாக விழுதுகளாக மாற வேண்டும். இறையரசு கனவே அதுதான் என்று சொல்லுகிறார். இந்த நற்செய்தியில் பாருங்க, அருமையாக பாருங்க, 2 பேராக அனுப்புகிறார். எதற்காக? பணியை செய்ய வேண்டும். நீங்க போகும்போது என்னப்பா செய்யணும்? கையில பணப்பையோ கைத்தடியோ தேவையில்லை. ஏனென்றால் உங்களுடைய இந்த நோக்கமானது வேறு திசையில் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை பணத்தின் மேல் இருக்கலாம், ஆனால் பணத்தின் மேல் இருக்கக்கூடாது. நோக்கம் என்ன? இறையரசை நீ அறிவிக்க வேண்டும். அன்பே உருவான கடவுள், அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கடவுளை நீங்கள் அவர்களுக்கு அறிவித்து மனம் மாற நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த நற்செய்தியிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்தோம் என்றால் 2 விதமான மலையை சொல்றாங்க. ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று சீயோன் மலை. இந்த சீனாய் மலை பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் அச்சத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் சீயோன் மலை, அதாவது கல்வாரி மலை, புதிய ஏற்பாட்டிலே அன்பின் அடிப்படையாக கொண்டது. அச்சத்திற்கும் அன்பிற்கும் இங்கு போட்டி நடைபெறுகிறது. பழைய ஏற்பாடு எடுத்து வாசித்து பாருங்கள். குறிப்பாக இந்த முதல் வாசகத்திலே அழகாக சொல்லுகிறார், எபிரேயருடைய இந்த நூலாசிரியர் அழகாக சொல்லுகிறார், இந்த சீனாய் மலையில என்னென்ன நடந்துச்சு. விடுதலை பயணம் அதிகாரம் 19 இறை வார்த்தை 16 - 22 வரை வாசித்து பாருங்கள். இந்த சீனாய் மலை எதற்கெல்லாம் சாட்சிகள்? அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது, அங்கே கடவுள் வருகிறார். எப்படி இருந்துச்சு மலை? நிலநடுக்கம், கார்முகில் சூழ்ந்து இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் அச்சம். அப்படி இருக்கிற மலைகள்ல தான் அந்த கடவுள் வந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும் அச்சமாகத்தான் இருந்தது. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் சேரக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய, தீப்பற்றி எரிகின்ற, இருள் சூழ்ந்த, மந்தரமான, சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல, மாறாக இது சீயோன் மலை, கல்வாரி மலை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய 2 கரங்களை விரித்தவரா எந்தவித பாவமும் பழியும் செய்யாமல் சிலுவையிலே அறைகிறார்கள். அந்த சிலுவையிலே அறைந்த இடத்திலும் கூட மன்னிப்பின் மகத்துவமாக, அன்பின் வெளிப்பாடாக திகழ்ந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் சொன்ன, சீனாய் மலை அச்சத்தின் வெளிப்பாடு, சீயோன் மலை அன்பின் வெளிப்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டு சீனாய் மலை அச்சத்திற்கு சாரம்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே சீயோன் மலையானது
அன்பின் அடிநாதமாக விளங்குகிறது. ஏன் அன்பை பற்றி சொல்கிறேன் என்றால், இந்த இறையாட்சியின் விழுதுகளிலே முக்கியமான பண்பு நாம் ஒவ்வொருவரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று தான். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நீங்கள் சொல்லுங்கள், ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது எத்தனை பேர் அன்போடு வருகிறோம், எத்தனை பேர் அச்சத்தோடு வருகிறோம்? புனித பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13:1 இவ்வாறாக சொல்லுகிறார், நான் மானிடரின் மொழிகளில் பேசினாலும், காவல் தூதர்கள் சம்மனசனுடைய மொழிகளிலே பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். எனக்கு இறைவாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை, ஐ ஆம் நத்திங். இதனுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16, தம் ஒரே மகன் மீது அன்பு கொள்ள என்ன செய்கிறார்? நாம் நம்பிக்கை கொண்டால் அந்த ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு கடவுள் இந்த மகனையே உலகிற்கு கொடுத்து நம் மீது அன்பு செய்கிறார். அப்படின்னா ஒரே ஒரு மகன், அந்த மகன் தான் நாம் ஒவ்வொருவரும் அன்பின் வெளிப்பாடாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நம்முடைய விழுதாக மாற வேண்டும். நினைத்து பாருங்கள், நான் பல சமயங்களில் நம்ம ஒருவேளை நான் கோயிலுக்கு போல நடக்குமோ, எனக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்குமோ என்று அச்சத்தோடு இந்த ஆலயத்திற்கு வருகின்றோமா? இல்லை, என்னை காத்த கடவுள் அன்பாக இருக்கிறார், அவர் என்னை அன்போடு வாழ பணிக்கிறார், அந்த அன்பிலே நான் வாழ வேண்டும் என்று அன்பிற்காக வருகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த சீனாய் மலையில் இருக்கிற கடவுள் அச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கிறாரே, ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே சீயோன் மலையிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், இந்த அன்பின் வெளிப்பாடாகி இந்த ஆண்டவரை நிறைய பேர் அறியாமல் இருக்கிறாங்க. சீடர்களை அழைக்கிறார், போய் ஒவ்வொருவரையும் மனமாற சொல்லி கூப்பிட்டு வாங்க என்று அழைக்கிறார். அவர்களுக்கு அந்த சீடர்கள் சான்று பகர்கிறார்கள், பேய்களை ஓட்டுகிறார்கள், நோய்களை குணமாக்குகிறார்கள், ஆண்டவரிடம் கூட்டி வருகிறார்கள். மூங்கில் காட்டில் இயற்கை புகுந்தாள், தென்றல் குழலூதும் இயங்கும் இதயத்தில் இறைவன் புகுந்தாள். நம்முடைய ஒவ்வொரு உள்ளமும் கவி பாடும் என்ற உணர்வோடு விண்ணை கண்டேன், வியப்பு கொண்டேன், மண்ணை கண்டேன், மகிழ்ச்சி கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன், இறைவா உன்னை கண்டேன், அதில் என்னை கண்டு என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக உடைய இறையாட்சி விழுமியங்கள் என்னிலே மிளிர வரம் தாரும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவின் படியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் படியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில்
உம் அடியார்களாகிய நாங்கள் நினைத்து நிற்பவர்களாய் விளங்க எங்களுக்கு ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சிகளான புனித பால்மேக்கியும் அவரது தோழர்களும் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கு இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியினை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் ஒவ்வொருவரும் இறையரசின் விடுதுகளாக மாற நம்மை அழைக்கின்ற உயிருள்ள தெய்வம் இவர். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊட்டே இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவை வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவை வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எழில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எழில் வாவா.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறை சாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாக இணைந்திருக்கவும் திரு அவையின் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையின் வல்லமையான பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையே தாயே, அழகின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலைமீறி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. இருளே சூழ்ந்திடும் போது உதய